நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் பிஆர்எம் வெர்சஸ் E2G லால்குடி. ஸோ டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க பிஆர்எம். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பால் யூஸ் பண்ணணும். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் பிரபாகரன் இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கராக கார்த்திக். இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு அதிகாசுரன் அர்ஜுன் வந்திருக்காங்க. இன்னிங்ஸோட முதல் பந்து யாருக்கு நல்ல வேகத்தில் வந்திருக்கு. செகண்ட் ஒன் ஓவரில் ஐயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, லாங் ஸ்டாப்பில். ஸோ பேட்டில் நிற்கிறதுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. அதில் செகண்ட் காத்திருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் லென்த்தில் வச்சு ஏற்றிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஓவரில் யாருக்கருக்கான முயற்சி, ஸ்ட்ரெயிட் பவுலர், டாட் பால். இதுவும் ஃபிஃப்த் ஒன் யாருக்காரா கொஞ்சம் அடித்து போட்டிருக்காரு, டாட் பால். மறுபடியும் லாஸ்ட் ஒன் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நல்ல வேகத்தில் லென்த்தில் வச்சு ஏற்றிருக்காரு. ஸோ ஓவரை விக்கெட்டோட முடிக்கிறாங்க. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டு. நெல்சன் மாதிரி இருக்குது நம்பரை பார்த்தா. ஸோ E2G கொஞ்சம் பேக் போர்டில் இருக்காங்கன்னு சொல்லுவேன். இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ராம்கி வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் இங்கே ராம்கி போகிறாங்க. ஸ்டேக்கில் பிரபாகரன் ஓவர் முதல் ஐயோ ட்ராக் டவுன் இன்சைட் எட்ஜில் விக்கெட் கிடைக்குது. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பாலா. செகண்ட் பால் ஓவரில் லென்த்தில் வச்சுருக்காரு. ஸோ எதிர்பார்த்த விட வேகமாக வந்திருக்கு, லென்த் வேறு ஃபுல்லாக விட்டுருக்காரு. ராம்கி டு பாலா தேர்ட் ஒன் ஓவரில் ஐயோ எதிர்பார்த்த விட டக்கு டக்குன்னு வருது வந்து. நெக்ஸ்ட் ஒன் ஒன்ஸ் அகெயின் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஏஜ் அவுட் சைடு எஜ்ஜு பக்கா எஜ்ஜு போட்டிருக்கு. இங்கே லாங் முதல் ஸ்லிப்பில் லாரன்ஸ் அவங்க இருக்காங்க, ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் ஸ்ட்ரைக்கில் பிரதீப் அவருடைய முதல் பந்து செக் பண்ணியிருக்காரு, கேப்பில் பண்ணாரான்னு பார்த்தா கையில் பண்ணியிருக்காரு. மகேஷ் அங்கே ஃபீல்டர் லாங் ஆஃபில் கையிலே விழுந்து போச்சு. ஸோ நல்ல ஓவர், பேக் டு பேக் 2 நல்ல ஓவர் போட்டு போயிருக்காங்க. ஸோ பிஆர்எம் டீம்லேருந்து 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 ரன்னு 2 விக்கெட்டு. ஸோ கம்ப்ளீட் பேக் ஃபுட்டிங் E2G. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு வெங்கட் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாலா. முதல் பந்து மேலே வாங்கியிருக்காரு, டாட் பால். செகண்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். ஸோ அங்கே லாங் ஆனில் இன்ஃபேண்ட் இருக்காங்க, அவுட் அடிச்சு 2 எடுக்க பார்க்குறாங்க. நல்ல த்ரோ வந்திருக்கு, பட் இருந்தால் 2 ஓட்டாங்க அதில். நெக்ஸ்ட் ஒன் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி, ஐயோ பவுன்ஸ். ஸோ அதில் பையில் எடுத்திருக்காங்க ஒரு ரன்னு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன், நல்ல பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கே போட்டே தரணும். மினிமம் இந்த ஓவரில் விக்கெட் விடாமல் ஆடி இருக்கணும். ஸோ 2 எடுக்கிறாங்க. அடுத்த பால் வெங்கட்டுக்கிட்ட வந்து ஐயோ ஸ்டிக்கில் படாமல் அப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஸோ பந்து லோவாக வேறு ஆகிருக்கு. ஸோ அதர் ரன்னில் அங்கே ரன் அவுட்டான்னு பார்த்தா ரன் அவுட்டுங்க. ஸோ இப்போ தான் சொன்னேன் ஒரு பார்ட்னர்ஷிப் எடுக்கணும்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே பிஆர்எம். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில். ஸோ எது தடிக்க பார்த்துருக்காரு. மறுபடியும் மகேஷ் உட்காந்து பிடிச்சிருக்காரு. ஓ சூப்பர் த்ரோ, நல்ல த்ரோ. உட்காந்து விட்டாலும் சிங்கிள் எடுத்திருக்காங்க, சிங்கிளோட ஓவர் முடிக்கிறாங்க. ஸோ 3 ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே மகேஷ் படம் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாலாக இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கர் நிதிஷ். நல்ல ஒன் முதல் பால் ஆன் டாப் ஆஃப் த பாலில் ஒரு நஜ்ஜி வச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் நிதிஷ் வெல் பிளேடு. இப்படி தரையோடு ஆடியே தீரணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ விக்கெட் விட்டதை மறந்துட்டு இந்த 2 பேராச்சும் பார்ட்னர்ஷிப் போட்டே தீரணும். நெக்ஸ்ட் ஒன் ஸோ லாங் ஆஃபில் மறுபடியும் அங்கே பரத் இந்த ஃபீல்டர் சிங்கிள். அடுத்த பந்து ஏஜ் அண்ட் கான். விக்கெட் விடக்கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் விக்கெட் விழுவுது. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன். ஸோ எதிர்பார்த்த மீட் கண்டிப்பாக இல்லாட்டியுமே பேட்டில் போகிற ரன் இப்போ எடுத்துக்க பார்ப்பாங்க. அடுத்த பந்து மகேஷ் தந்து நல்ல பிளேடு கரெக்டாக திருப்பி விட்டார். அங்கே லாரன்ஸ் அவர்கள் ஃபீல்டர் ஃபஸ்ட்லி ஃபீல்டர்கிட்ட போயிருக்கு, சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. ஸோ நெக்ஸ்ட் ஓவருங்க ஜாக்சன் போட வந்திருக்காங்க.
ஸோ முதல் முறையாக ஜாக்சன் போகிறத பார்க்க போகிறோமா. லெஃப்ட் ஆர்ம், ஓ போட்ட முதல் பாலே காட்டன் போல்டு. செகண்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில், நல்ல லென்த்து. தேர்ட் பால் லோ ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃபில், கவர்ஸில் போகுது. ஸோ ராம்கி நல்லா வேறு த்ரோ விடுவார். ஐயோ பேக்கப்புக்கு ஆள் ரொம்ப டீப்லேருந்து வரணும், விட்டு இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ரன் போயிருக்கும். இந்த பால் ஸ்டம்ப் லைனில் கொஞ்சம் லென்த் பிஃபோராக இருந்துச்சு, அங்கே மகேஷ் ஃபீல்டர் டீப்பில், மறுபடியும் சிங்கிள் கிடைக்குதுங்க. சரியான மீட்டில் ஆட்டிங்க ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க, எடுத்து அடிக்க மாட்டார். பார்த்து லாஸ்ட் ஒன் ஆஃப் கட்டர் வேரியேஷன் லெஃப்ட் ஆர்ம் கிட்டேருந்து இந்த டாட்டோட ஓவரம் முடிக்கிறாங்க. ஸோ இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச E2G 17 அடிச்சிருக்காங்க, 7 விக்கெட் விட்டு. ஸோ எதிர்பார்த்த ஸ்டார்ட் கிடைக்கல. ஸோ இப்போ 30 பாலுக்கு உங்களுக்கு 18 டார்கெட்டு பிஆர்எம்க்கு. ஸோ ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க, ஸ்ட்ரைக்கில் பரத் இருக்க போகிறாங்க, நான் ஸ்ட்ரைக்கராக ஜாக்சன் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட்டு உங்கள் டீமில் மிக முக்கியமாக இருக்கணும்னு சொல்லுவேன். லெஃப்ட்டு பவுண்ட்ரி ரொம்ப ஷார்ட்டு, கொஞ்சம் குறுக்க கொடுத்தா கூட கரெக்டாக ஃப்ளாட்டாக வெளியே போயிடும். ஸோ இங்கே முதல் ஓவர் பொறுத்துக்கு பாலாக வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் செகண்ட் இன்னிங்ஸில் வேலைக்கு ஆட பார்த்துருக்காரு, ஸ்டிக்கு மேலே வர பால் டாட்டிங்க. செகண்ட் ஒன் வெல் பிளேன், முதல் பால் டாட்டுக்கு அப்புறமா பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணி சிங்கிள் கிடைக்கும். மிஸ்ஃபீல்டு பண்ணாமல் எடுத்துடணும், அங்கே பிரபாகரன் சிங்கிள் கிடச்சி போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் ஸ்ட்ரைக்கில் ஜாக்சன், யார்கர் பேட்டில் பட்டிருக்கு, சிங்கிள் எடுக்கிறாங்க. பால் ஆட்டு பரத். நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டாருன்னு சொல்லுவேன், பேட் ஃபேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காரு, சிங்கிள் மறுபடியும். டபுளாக மாற்றிட்டாங்க எடுத்து விடுறதுக்குள்ளே. அடுத்த பந்து லோ ஃபுல் டாஸ், கையில் விடுமான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் கிளியர் பண்ண வாய்ப்பு, பவுண்ட்ரி. லாஸ்ட் ஒன் ஓவரில் விக்கெட்டுக்கான தேடல் இருக்கும். ஓய்யோ ஒயிட் டெலிவரியாக இருக்க வாய்ப்பு, சாரி திரும்ப வாக்கில் போட்டிருக்காரு, திரும்ப பக்கமே போட்டிருக்காரு கரெக்டாக, சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 10 ஆட்டாங்க பிஆர்எம். ஸோ செகண்ட் ஓவர் போகிறதுக்கு பிரபாகரன் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் லெஃப்ட் ஆர்ம் ஓவர்லேருந்து, ஸோ மேபி விட்டுருந்தா வைடு போயிருக்கும், டவுட் இருக்குது, சிங்கிள் எடுப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் ஜாக்சன் செகண்ட் பால் ஓவரில் ஷார்ட் பிச்சுரு பால் ஃப்ளாட்டாக ஒரு 6 மரத்தில் குத்துது பாருன்னு கொடுத்தாருங்க. ஓமா ஷார்ட் பவுண்ட்ரி. ஸ்கோர்ஸ் லெவல் அந்த 6ஓட. ஸோ இன்னும் ஒரு ரன் தேவை. ஒயிட் டெலிவரியோட மேட்ச் முடியுது இந்த ஒயிடோட. ஸோ ரவுண்ட் 1 மேட்ச் பண்ணி E2G vs பிஆர்எம். ஸோ பிஆர்எம் வந்த மேட்ச். ஸோ ரவுண்ட் 2 மேட்ச் பண்ணி ICC vs KMCC தொகூர். ஸோ ICC டாஸ் வின் பண்ணாங்க, ஸோ பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் நிருபேஷ் இருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் லைனில் வந்து விவேகனே. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு ஹரீஷ் வந்திருக்காங்க. முதல் பந்து நல்ல வேகத்தில் வந்திருக்கு. செகண்ட் ஒன் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி. ஐயோ பட்டுருச்சுன்னு நினச்சேன், திரும்ப பார்த்தேன் மேலே பட்டிருக்கு டாட்டு. ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக விண்ட் இருக்குது, ஸ்கூப்புக்கு போவாங்க, ரிவர்ஸுக்கு போவாங்க. ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஆளே கிடையாது. தேர்ட் பால் ஓவரில் முதல் 2 பால் டாட்டுக்கப்புறமா நல்ல ப்ளே. ஸோ 2 ஐயோ மிஸ்ஃபீல்டு, 4 பாலை தடுத்துட்டாங்க. ஸோ அதில் ஒரு 2 கிடைக்கிது. ஃபோர்த் ஒன் ஐயோ இன்சைட் எட்ஜில் ஆல்மோஸ்ட் போல்டு, சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விவேகனே. ஃபிஃப்த் ஒன் ஓவரில் ஐயோ ஆஃப் கட்டர் வேரியேஷன். ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அவுட் இல்லை, டாட் பால் சொல்லியிருக்காங்க லெக் அம்பயரும். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் முதல் ஓவரில். ஸோ பெரிய வீஸுக்கு போயிருக்காங்க, சிங்கிளோட ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 4 ஆடிருக்காங்க இங்கே ICC. செகண்ட் ஓவர் போடுற இங்கே பால்ராஜனே. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விவேகனே. ஓவர் பிச்சு பால், பிச்சுக்கு அப்புறம் பவுன்ஸு, இங்கே டாட் ஆகிருக்கு. செகண்ட் பால் ஓவர் பெரிய வீசு, மறுபடியும் இந்த பாக்ஸ் டு பாக்ஸ் போட பார்த்துருக்காரு.
ஆக்சுவலாக அவங்களுக்கு டீப் எக்ஸ்ட்ரா கவர் அந்த ரீஜன் முழுக்க ஓப்பனாக விட்டுருக்காங்க. போகிற பால் அங்கிட்டு தான் இருக்குது, அங்கிட்டே ஆடி இருக்கலாம். குறுக்க கொடுக்க பார்க்குறாரு. அந்த இடத்துல 2-3 ஃபீல்டரை போட்டு வச்சுருக்காங்க. தேர்ட் பால் நல்ல ப்ளே. 2 டாட்டுக்கு அப்புறமா தரையோடு ஆடி இருக்காரு. சிங்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆன் ஷாட் வெளியே போதா? கிளியர் பண்ண வாய்ப்பு, கிளியர் பண்ணியிருக்குங்க. நேருக்கு நேராக போன முதல் 6 இந்த டோர்னமெண்ட்டில் இன்னைக்கு. பார்த்தபடியே உங்களுக்கு எதிர்காத்து இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட் பவுண்ட்ரி ஸ்ட்ரெயிட்லலாம். ஸோ அதை விட ஷார்ட் பவுண்ட்ரி இந்த ஆஃப் சைட் ரீஜன். அதனால தான் ரிவர்ஸுக்கு போக பார்க்குறாங்க பேட்ஸ்மேன்ஸ். ரிவர்ஸுக்கான முயற்சி. ஸோ இது மேலே ஏறி இருக்கு, கையில் விழுவுமா? விழுந்திருக்கு. கேட்ச் டேக்க நீங்கள் பாலா கேட்ச் எடுத்திருக்காங்க. 6 அடித்த பேட்ஸ்மேனை உடனே ஆட்டம் இழக்க செஞ்சுட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். ஸ்டேக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் விஜய். ஸோ ரவுண்ட் 1 ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். பால் போட்டு பேட் பிடிச்சி ஆல் அரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தார். ஸோ அந்த ரோல் பிளேயிங் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அவர்கிட்ட. ஸ்கூப்பு. ஸோ விக்கெட் கொடுத்துருக்காங்க. லெக் அம்பையர் பேட்டில் நிற்கிருந்திருக்கு. பிடிச்ச முதல் பால்ல இங்கே விஜய் அவர்களோட விக்கெட் கிடச்சிருக்கு. 2 ஓவரப்பு 2 விக்கெட்டு 7 ரன்னு காட்டியிருக்காங்க இங்கே ஐசிசி. ஸோ நான் ஸ்டேக்கர்ஸில் நியூ பேட்ஸ்மேன் அங்கே ஸ்ரீ இறங்கியிருக்காங்க. ஸ்டேக்கில் விவேகனே ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் இவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு பாலா போட வந்திருக்காங்க. முதல் பந்து ஜூசி ஃபுல் டாஸ். ஐயோ கையில் பட்டு வெளியே போயிருக்கு. 1 பவுண்ட்ரி அங்கே. செகண்ட் பால் ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பால் எட்ஜ் பட்டிருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்ப்பாங்க. ஐயோ வெறி கொண்டு வராரியா. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இங்கே. ரன் அவுட்டு. ஹரீஷ் இங்கே ஃபீல்டர். இங்கே நியூ பேட்ஸ்மேன் கஜா வந்திருக்காங்க. லோ ஃபுல் டாஸ். டபுளுக்கான வாய்ப்பு இருக்கு, எடுத்திருக்காங்க. ஷாட் கேப்பில் போகுது. 1 பவுன்ஸ். பவுண்டரி கிளியர் பண்ண வாய்ப்பு, கிளியர் பண்ணியிருக்கு. 1 பவுன்ஸ் 4 அங்கே. பால் ஆட்டோ கச்சா. நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். ஸோ பாயிண்டில் இங்கே பாலா ஒரு சிங்கிள் கிடைக்கும். அதில் ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீ சரியான மீட்டான்னு பார்த்தா ஷார்ட் பவுண்டரியை கிளியர் பண்ண முடியல. அங்கே கையிலே விழுந்து போச்சு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் விட்டு 23 ஆடி இருக்காங்க இங்கே ஐசிசி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு இங்கே துரை வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கஜா. முதல் பந்து ஐயோ ஸ்லாட்டில் இருந்த பந்து கொஞ்சம் விலக்கி போட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி செக் பண்ணி ஆஃப் சைடில் தான் ஆடி இருக்க முடியும். போன பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் ஸ்லோவர் 1 கையிலே தெரிஞ்சு பெருசாக டேர்ன் எடுக்கலாட்டியுமே டிசீவ் ஆகிட்டார் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் துரை. லோ ஃபுல் டாஸ். ஸ்லோவாக வேற போட்டிருக்காரு. ஸோ பிளான் சிம்பிளாக இருந்திருக்கு. பெரிய ரனுக்கு போக முடியாது. ஸோ 2 எடுக்கிறாங்க அதில். இந்த பால் குட் டேக் யோகேஷ் அவர் இந்த விக்கெட் கீப்பர். ஸோ மேலே படித்தா எனக்கு டவுட் இருந்துச்சு. லெக் அம்பையர் நிற்கிருந்துச்சின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டான கேட்ச் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் விமல் வராங்க. போன பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் காட்டன் போல்டுக்கான சான்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே துரை கைக்கே அடிச்சிருந்தாங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் கிஷோர். ஸோ இப்போ ஆஃபாக நல்லா ஏறி போய் நிற்கிறாரு. ஸ்டெம்ஸ் ஓப்பனாக இருக்குது. லாஸ்ட் ஒன். ஸோ இங்கே வச்சு வர்றாங்களான்னு பார்த்தா ஐயோ கூடவே வர்றாங்க. ரன் ஓடல, விக்கெட்டும் விடலை. டாட்டோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஸோ முதல்ல பேட்டை முடிச்ச ஐசிசி. ஸோ உங்களுக்கு 27 அடிச்சிருக்காங்க. 28 இப்போ டார்கெட். ஸோ 24 பாலுக்கு 28 இப்போ டார்கெட் வச்சுருக்காங்க. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ஹரீஷ் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர் ஆனந்த். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து நல்ல ப்ளே, நல்ல பால் போட்டிருக்காரு. நல்ல யாருக்கு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. விஜய் கைக்கு போயிருக்கு. லாங்லேருந்து வரணும். சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். ஸோ பவுலரால் தடுக்க முடியுமான பார்த்தா தடுத்துருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் ஓவரில் ஐயோ கீப்பரால் தடுக்க முடியல. அடிச்சா ரன் அவுட். ஐயோ வேலைக்கு போயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ரனுக்கு போகிறாங்க. 2 இங்கே. அடுத்த
அடுத்த வந்து ஸ்லோவர் 1 லெக் கட்டர் வேரியேஷன். கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண பாதி கிரவுண்டு கூடி வந்துட்டாரு. சைக்கிள் ஆனந்த் இருக்காங்க. ஸோ பால் அண்ட் பேட் மீட் ஆகியிருக்கு. கவர் ஸ்லோ சிங்கிள். ஹரீஷ் ஸ்டெப் அவுட் பண்ணுறாரு. ஐ திங்க் கால்லன்னு நினைக்கிறேன். லெக் பை டாட் சொல்லியிருக்காங்க. முதல் ஒரு முடிவில் விக்கெட் விடாமல் 5 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் இங்கே விஜய் போட வந்திருக்காங்க ஐசிசிக்காக. முதல் பந்து ஸ்லோவர் 1 மேலே வாங்கியிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் கொஞ்சம் வேகம் போட பார்த்துருக்காரு. கீப்பருக்கு வந்திருக்கு பந்து. முதல் 2 டாட்டு ஆனந்த் வந்து தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பேஸ். ஐயோ கீப்பராக தடுக்க முடியல. டாட் பால் அகெயின். ஸோ 3 பால் முடிஞ்சிருக்கு, 3மே டாட்டு. ஸோ கேஎம்சிசி தொகூர் ஸோ ரன்ஸை பொறுக்க ஆரம்பிக்கணும். மீதம் 3 பாலில் விக்கெட் விடாமல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லெக் கட்டர் கொஞ்சம் ஏறி போய் ஆனார். ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. விஜய் டு ஹரீஷ். ஸோ பால் கண்டரில் பெருசாக போக முடியல. ஒரு சிங்கிள் எடுப்பாங்க அதில். ஐ திங்க் லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் கிளியர் பண்ண பார்ப்பாங்களான்னு பார்த்தா நல்ல யார்கர். ஐயோ அந்த கம்பியில் போட்டுருந்தா நாட் கவுண்டடாக மாறி இருக்கும். பட் இங்கே ஓட பார்க்குறாங்க. ஐயோ த்ரோ வேகமாக வந்திருக்கு. கீப்பரை வந்து முட்டியிருக்கு. ஸோ அதில் சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ ரிட்டையர் ஹெட் அவுட் அங்கே ஆனந்த் அவர்கள். ஆக்சுவலாக டார்கெட் பார்த்தீங்கன்னா 29, 28ன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு 20 தேவை மீதமுள்ள பந்தில். இந்த ஒரு கிஷோர் போடுறாங்க. முதல் பந்து நல்ல வேகத்தில் காலுக்குள்ளே பூந்து வருது. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. வச்சு ஓட பார்க்குறாங்க. ஐயோ இது பெரிய சாக்ரிஃபைஸாக இருக்கும்னு தோணுது. நல்ல வேலை யோகேஷ் அவர்கள் நகரலன்னு சொல்லேன். ஆக்சுவலாக யோகேஷ் வந்து ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ நகரவே இல்லை அவர். அதன் காரணமாக ஹரீஷ் ரன் அவுட்டிங்க. ஸ்ட்ரைக்கில் யோகேஷ். செகண்ட் ஒன் ஓவரில் ஃபுல் டாஸ். பேட்லேருந்து நல்ல சவுண்டு வருது. சூப்பர் ஃபீல்டிங். பக்கத்தில் போகும்போது ஒரு சின்ன பவுன்ஸு, நீவன் பவுன்ஸ் இருந்துச்சு விவேகானண்ட போகும்போது. சிங்கிள். ஸோ ஒரு லெஃப்ட் போவோம், இன்னொரு லெஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. கிளிஞ்சான் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். கிஷோர் வந்து நெக்ஸ்ட் ஒன் ஏஜ் ஈஸி கேட்ச். இங்கே பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. பெரிய சுற்றுக்கு போகும்போது போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். 4th ஒன் அடக்கி கொடுத்தாரு. 1 பவுன்ஸில் அங்கே விஜய் கைக்கு போகுது. சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் கொஞ்சம் அடித்து போட்டார். கீப்பர் கையிலே விழுந்து போச்சு. பெரிய விக்கெட்டாக யோகேஷோட விக்கெட்டையும் எடுக்கிறாங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பாலா வராங்க. ஸோ ஐசிசி பவுலிங் அட்டாக்லேருந்து நல்ல கம்பேக் இருக்குன்னு சொல்லுவேன். கிஷோர் டு பாலா. ஓ மறுபடியும் சரியான மீட்டில் சிங்கிள் எடுத்துட்டாங்க அதில். ஸோ 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 14. முதல் 2 பால் வைடு. ரீபால் முதல் லென்த்துலேருந்து வச்சு ஏற்றிருக்காருங்க இங்கே. ஸோ பேக் ஆஃப் லென்த்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட்டு. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்லோவாக போட்டிருக்காருங்க. யார்கர் லென்த்தில் பாக்ஸ் டு பாக்ஸ் சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க அதில். 4 பால் பாக்கி இருக்குது. 4க்கு 11 ரன் தேவை. ஸ்டிக்கில் இங்கே பாலாக இருக்காங்க. ரஞ்சன் டு பாலா. ஐயோ ஸ்டிக்கு பக்கத்தில் வந்த பால். டாட் பால் இங்கே. நெக்ஸ்ட் ஆன் யார்கர் விழுந்திருக்கு. போன பால் வைடு. லாஸ்ட் 2 ரிமைனிங் நல்லா போட்டிருக்காரு. லென்த் எழுத்து போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் தூக்கி உள்ள போட்ட மேட்ச் முடியும். டாட்டோட மேட்சை முடிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பேட்டிங் டீம் கையில் இந்த மேட்ச்சு. ரவுண்ட் மேட்ச்சு. மேட்ச் பிட்வீன் ஐசிசி விசஸ் கேஎம்சிசி தொகூர். ஐசிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.